அனைவருக்கும் வணக்கம். வனரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு ராசிநாதனான புதன் பகவான் முதல் 3 வாரம் 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கடைசி வாரத்தில் வக்ரம் பெற்று 2வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றாருங்க. அதாவது 3வது ஸ்தானமான சிம்ம ராசியிலிருந்து 2வது ஸ்தானமான கடக ராசிக்கு கொஞ்ச நாள் வக்ரகதியில் இடம் பெயர்றாருங்க. அது மட்டும் இல்லாத 3வது ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுதுமே நல்ல நிலைமையில் இருக்காருங்க. இந்த 2 அமைப்பானது எதை சுட்டி காட்டுதுன்னா, எடுத்த வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க, தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் மிகுதியாக இருக்குங்க. எவ்வளோ கடினமான காரியமாக இருந்தாலும் அசால்ட்டாக முடிச்சிருவீங்க. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிறவங்களுக்கும் வெற்றி ஏற்படுங்க. எந்த செயலை செய்தாலும் சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்து முடிப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத நல்ல காரியங்கள் பல செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. உங்களோட எண்ணங்களும் ரொம்ப தூய்மையாக இருக்கிறதா உணர்வீங்க. அதற்கு அடுத்ததா சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஆதாயமான பலன்கள் இருக்குங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகளும் அவங்க செய்து தர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. பூமி வகையில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய இடம் வாங்கினாலும் நல்ல இடமா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இருக்கிற இடத்த விற்கணும்னு நினச்சாலும் விற்றுட்டு புதிய இடம் வாங்கலாங்க. ஏதோ ஒரு வகையில் பூமி சார்ந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. 3வது ஸ்தானங்கிறது மற்றவங்களை தொடர்பு கொள்றதை குறிக்கக்கூடியதுங்க. அதனால் மற்றவங்களை தொடர்பு கொள்றதன் மூலம் நிறைய ஆதாயங்களை பெறலாங்க. மற்றவங்களை தொடர்பு கொள்ளும்போது அவங்க சாதாரணமாக கொடுக்குற இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு ரொம்ப வேல்யூபலாக அமையலாங்க. நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையலாங்க. 10வது ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானும் 11வது ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் 12வது ஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று 6வது ஸ்தானத்தோட நேரடியாக தொடர்பு பெறுறாங்க. 6வது ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் தாங்க. இந்த அமைப்பானது உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணல இந்த மாதம் ஒரு தனித்துவமாக இருப்பீங்க. முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உடன் பணிபுரிகிறவங்க ஏதாவது உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தினா கூட அதையெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு உங்களோட செயல்கள் இருக்குங்க. இந்த மாதத்தோட முதல் 3 வாரங்களில் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் புதிய வேலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை வெற்றிகரமாக முடிக்கிறதன் மூலம் மற்றவங்களோட பாராட்டுகளும் உங்களோட உயர் அதிகாரியோட நன்மதிப்பும் பெறலாங்க. புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல வேலையாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமைவாங்க. தொழிலும் ஒரு சீரான முறையில் நடக்குங்க. இந்த மாதத்தில் வருமானம் ஓரளவுக்கு ஏற்பட்டாலும் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் ஒரு சில செலவுகளும் செய்ய வேண்டியது வரலாங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதி ரொம்ப நீட்டாக போகுங்க. எந்த பெரிய சிக்கல்களும் இல்லாத எதிர்பார்த்தபடி இருக்குங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முதல் 3 வாரங்களில் நல்ல ஈர்ப்பும் அந்யோன்யமும் ஏற்படுங்க. அதே போல தாங்க திருமண முயற்சிகளும் ரொம்ப ஈஸியாக நடந்துடாதுங்க. ரொம்ப ட்ரை பண்ணாதாங்க நல்ல வரன் அமையறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அது கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆகஸ்ட் கடைசி வாரம் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. முதல் 3 வாரம் உங்களோட குழந்தைகளோட செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காதுங்க. கடைசி வாரத்துலேருந்தே அது சரியாயிருங்க. இவ்வளோ நேரம் ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும்னு பார்த்தோங்க. இனி எந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. தாய் தந்தையரோட உடல்நலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தாய் வழி சொந்தங்களுடனோ தாயாருடனோ ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து சற்று விலகி இருக்கிறதே நல்லதுங்க. அதே போல தாங்க தந்தை வழி சொந்தங்களாகட்டும் தந்தையோடாகட்டும் பிரச்சனைகள்னு ஏற்பட்டால் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. 9வது ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றதுனால அதிர்ஷ்டத்தை நம்ப முடியாதுங்க. எதுலேயும் கடின உழைப்பு தேவைப்படுங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு ஏற்படலாங்க. ஆனால் தொடர்ந்து அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்க. கடைசி வாரத்தில் ராசிநாதனான புதன் பகவான் வக்ரம் பெறதுனால சிந்தனையிலையும் செயல்கள்லையும் ஒரு நிதானம் தேவைங்க. எடுக்கிற முடிவுகளில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடாதுங்க. மற்றவங்களோட கருத்தையும் கேட்டு உங்களோட முடிவுகளை
மறுபரிசீலனை செய்கிற அளவுக்கு உங்கள் மனசை இலகுவாக வச்சுக்கணுங்க. குரு பகவான் 12வது ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்க. லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. அவங்களோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணுங்க. மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு கடைசி வாரத்தோட கம்பேர் பண்ணையில் முதல் 3 வாரங்கள் நல்ல சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.